வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக அரசு கிட்டேருந்து கூட்டுறவுத்துறையில் பல விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலுக்குள்ள டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அறிவிப்பில் மொத்தம் 3 விதமான கேட்டகரிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி ஆஃபீஸர்னு சொல்லி 3 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ரீஜியன், அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் மதர் டங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், தமிழ், இங்கிலீஷு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரியும்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஹையராக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. இது போக நீங்கள் எதுவும் இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் நேம் கொடுத்துருங்க, பிளேஸு, டேட்டு, உங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிட்டிக்காக பாஸ்போர்ட்டு, ஆதார், பேன், ஓட்டர், டிரைவிங் லைசன்ஸ் இது ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் நீங்கள் இதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸேட் பண்ணி இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்கு ரிலவெண்ட்டான என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாத்தோட ஜெராக்ஸும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அது வேகன்சி எத்தனை இருக்குது அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கும் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஏதாச்சும் ஒரு டிகிரி அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிஇ அல்லது பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3வது போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பிஇ அல்லது பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.